ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்தார். ஏனென்றால் இந்த பூமியானது முதலாவது பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. பின்பு மனுக்குலத்திற்கு அதை சீர் பண்ணி சிறப்படுத்தி கர்த்தர் ஒப்பு கொடுத்திருந்தார். இந்த மனுக்குலம் அதை பயன்படுத்தும்படி, அதை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளும்படி, அதை பண்படுத்தவும், அதை சீர்படுத்தவும், அதை ஸ்திரப்படுத்தவும், அதில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் அதை ஏற்படுத்தினார். ஆனால் பிசாசுகளை வஞ்சித்ததினால அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பிசாசுக்கு இவர்கள் மனுக்குலம் அதை விற்று போட்டது. பாவம் செய்ததினாலே, பிசாசுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததினாலே அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய அதிகாரத்தை, பூமியை தேவனுடைய வல்லமையினாலே மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த நன்மைகளை பிசாசுடைய கரத்துல போய் சேரும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அவர் மாம்சமாய் வர வேண்டும். அவர் மாம்சமாய் வந்து அடிக்கப்பட வேண்டும். அவர் இரத்தம் சிந்த வேண்டும். அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே மனித குலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இதான் தேவ திட்டம். அதனால பிள்ளைகள் மாம்சமும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களுக்கு கை கொடுப்பதற்காக பூமிக்கு வரவில்லை, ஆபிரகாமுடைய சந்ததியை காப்பாற்றுவதற்காக வந்தார் என்று 16ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்நாளெல்லாம் மரண பயத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்த அந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று 15ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களான தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் இறங்கி வந்தாராம். அப்படியானால் நம்முடைய காரியங்கள் அவருக்கு மறைவானவைகள் அல்லவே. நம்முடைய தேவைகள் அவைகள் அவருக்கு மறைவானது அல்லவே. நம்முடைய தேவைகள், நமக்குடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக வெட்டம் வெளியாக இருக்கிறது அல்லவா? பின்ன ஏன் அவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் விட்டு விடுவார்? பின்ன ஏன் அவர் நம்மை உயர்த்தாமல் விட்டு விடுவார்? பின்ன ஏன் நம்மை ஆண்டவருடைய கிருபையினால நிரப்பாமல் விட்டு விடுவார் என்கிற சந்தேகம் நமக்குள்ளே உண்டாகிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக வந்தது மாத்திரமல்ல, அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் பலியாக சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்து தம்முடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு தம்மையை அர்ப்பணித்தாரே. அந்த தியாக பலியை விட, அந்த மேன்மையை விட வேறு ஒன்றும் இந்த பூமியில் பெரிதானவைகள் அல்லவே. மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. நாம் பல நேரங்களில் கண்ணீர் வடிக்கிறோம், பல நேரங்களில் நம்முடைய தேவைகளுக்காக கதறுகிறோம், பல நேரங்களில் நாம் வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்து விடாதா என்று சொல்லி ஏங்கி நிற்கிறோம். அதெல்லாம் தவறில்லை. ஆனால் அவர் நமக்காக சிலுவையில தியாகமாய் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டாரே, பின்பு நம்முடைய தேவைகளை சந்திக்க அவரால் முடியாதா? முடியும் அல்லவா? நம்மை ஆசீர்வதிக்க நம்ம தேவனால் முடியாதா? முடியும். நம்மை உயர்த்தி வைக்க, நமக்கு அழகு பார்க்க, நம் மேல தம்முடைய கிருபையை விளங்க பண்ண அவராலே முடியும். காத்திருக்க வேண்டும். We have to wait for God's time. தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும்.
அவர் வேலைக்காக நாம் காத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய பலத்த கிரியைகளை செய்ய முடியும். அவர் வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நம்முடைய வேலைக்காக அவர் காத்திருக்க மாட்டார். அவர் வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து 3 நாள் பிரசங்கிக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் பசியாக இருப்பார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். 3ஆம் நாள் முடிவிலே தான் சொல்லுகிறார், பிள்ளைகள் எல்லாம் பசியாக இருப்பார்கள், வெகு நேரம் ஆகிவிட்டது, அவர்களுக்கு ஏதாகலும் புசிக்க கொடுங்கள் என்று சொன்னபொழுதுதான் 5 அப்பமும் 2 மீனும் அங்கே ஒரு சிறு பையனிடத்தில் இருக்கிறதை கண்டு அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். இயேசு அதை ஆசீர்வதித்து விட்டு அவர்களை பந்தி இருக்க சொல்லி அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். 12 கூடை மீதமாக எடுக்கப்பட்டது. ஆனால் யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் கல்யாண வீட்டில் இயேசு வந்திருந்த பொழுது அவருடைய தாயாகிய மரியாள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், அந்த பந்தியில் திராட்சரசம் குறைபட்டு விட்டது, நீர் இது அகிலம் செய்ய வேண்டுமே. சிறிய உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரவில்லை. என் வேலை வரும் பொழுதுதான் நான் அதை செய்ய முடியும். பிதாவின் சித்தம் அதுதான். என் வேலை வரும்பொழுதுதான் அதை நடப்பிக்க முடியும். அப்பொழுது அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அதோ அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் விலகிவிட்டார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? முழு திராட்சரசம் முற்றிலும் அது குறைபட்டது. சொல்ல போனால் லிட்ரலி இட் ஹாஸ் பீன் எம்டி. அது முழுவதுமாய் தீர்ந்து போனது. அப்பொழுதுதான் இயேசு வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த கற்ஜாடியில தண்ணீரை நிரப்புங்கள் என்று. அவர்களும் கற்ஜாடியில் தண்ணீரை நிரப்புகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், அந்த நிரப்பப்பட்ட தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரியுங்கள் என்று. ஊற்றினவனுக்கு தான் தெரியும் தண்ணீர் என்று, மூண்டவனுக்கு தான் தெரியும் தண்ணீர் என்று. ஆனால் பந்திக்கு அது போகும் பொழுது திராட்சை ரசமாக இருந்தது, நவமான திராட்சை ரசமாக இருந்தது. அவர் வேலை வரும் பொழுது அவர் வேலையில் அவருடைய திட்டத்தில் நமக்கு நவமானதை தருவார். இட் இஸ் a ஸ்பெஷல் திங். அது மிகவும் முதல் தரமான திராட்சரசமாயிருந்தது. கல்யாண வீட்டில் அது ஒரு பிராதாகவே வந்து விட்டது. இவ்வளவு நேரம் நீர் பழைய திராட்சரசத்தை கொடுத்து விட்டு நவமான திராட்சரசத்தை, அருமையான திராட்சை இதுவரை நீர் மறைத்து வைத்திருந்தீரே என்று அங்கே ஒரு பிராதம் உண்டானது. ஆனால் இயேசு செய்தது, பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தண்ணீர் மொண்டு ஊற்றினவருக்கும் தான் தெரியும், மற்ற ஒருவருக்கும் தெரியாது. இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம் அதை. இப்ப மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாகிய நமக்காக அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராக வருவாரே என்றால் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய அவரால் முடியாதா? முடியும். We have to wait. Patiently we have to wait. பொறுமையோடு அவருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் வேலைக்காக காத்திருக்க வேண்டும். ஐயோ, நாட்கள் செல்லுகிறது, என் வாலிபம் மறைகிறது. பரவாயில்லை. மனிதனை உண்டாக்கினவர் யார்? அவர்தானே உண்டாக்கினார், அவர்தானே உருவாக்கினார். He know what to do, what not to do. எதை எப்பொழுது செய்ய வேண்டும் அவருக்கு தெரியும், எதை எப்பொழுது செய்யக்கூடாது என்பதும் அவருக்கு தெரியும். We have to wait. பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அப்பொழுது அற்புதங்களை காண்பீர். ஆமென்.